வணக்கம். திருவாசகம் போற்றி திரு அகவல் தொடர்ச்சி. தப்பாமே தாம் பிடித்தது சலியா தளலது கண்ட மெழுகு அதுபோல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடியுறும் பேதையும் கொண்டது விடாது எனும் படியே ஆகி நல் இடை அரா அன்பின் பசு அறத்து ஆணி அறைந்தால் போல் கசிவது பெருகி கடல் என மருகி அகம் குலைந்து அனுகுலமாய் மெய் விதிர்த்து சகம்பேய் என்று தம்மை சிரிப்ப நான் அது ஒளிந்து நாடவர் பழித்துரை பூன் அதுவாக கோணுதல் இன்றி சதிர் இழந்து அரிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக கற்றா மனம் என கதறியும் பதறியும் மற்றுவோர் தெய்வம் கனவிலும் நினையாது ஓர் பரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே திருவடி இணையை பிறவினை அறியா நிழல் அதுபோல முன்பின்னாகி முனியாது அத்திசையன்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பு எனும் ஆறு கரை அது புரள நன்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி உரை தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டிது இருதயம் மலர கண்களி கூற நுண் துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. இந்த வரிகள் ரொம்ப ஆழமான ஆன்மீக அனுபவத்தை பேசுறது. மாணிக்க வாசகருக்கு இதெல்லாம் நடந்ததாமா. சிவனை உணர்ந்ததுக்கு அப்புறமா அது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஒரு மனிதன் இறைவனை உணர ஆரம்பித்தால் அவன் மனம் முழுவதும் அதில் லயித்து விடும். அவன் செய்யும் எல்லா செயல்களும் அழுதல், நடனம், ஆடுதல், பாடுதல் எல்லாம் தன்னிச்சையாக வெளிப்படும். உள்ளம் உருகி அன்பு பெருகி அது கடல் போல நிரம்பும். பிறரென்ன சொல்கிறார்கள் என்ற நாணமும் பயமும் அவனுக்கு இல்லை. இறைவன் மீது உள்ள அன்பு மட்டும் அவனை முழுமையாக ஆட்கொள்கிறது. வேறு எந்த தெய்வத்தையும் கூட அவன் நினைக்க மாட்டான். ஒரே பரம்பொருளில் தான் நிலைத்திருப்பான். அந்த இறை அருள்தான் அவனை இவ்வளவு மாற்றி உள்ளத்தில் பேரானந்தம் தருகிறது. இவ்வாறான அன்பு நாள்தோறும் வளர்ந்து இறைவன் தாயை போல நம்மையும் வளர்க்கிறார் என்று மாணிக்க வாசகர் ரொம்ப இறைவனோட அன்பை உருகி உருகி இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம்.